சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 18 லட்சம் செலவில் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இடலாக்குடி கச்சேரி ரோடு அங்கன்வாடி மையத்தை 48வது வார்டு வாமன்ற உறுப்பினர் பியாசா ஹாஜிபாபு தலைமையில் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி அவர்கள் திறந்து வைத்தார்கள். முன்னாள் கவுன்சிலர் ஹாஜிபாபு அனைவரையும் வரவேற்றார். நிகழ்வில் தெற்கு மண்டல தலைவர் முத்துராமன், மாநகர தலைவர் சிவசுதன், சிறுபான்மை மணி, மாவட்ட பொதுச் செயலாளர் ஜாங்சன், வளர்ச்சி திட்ட அலுவலர் சித்ரா மேரி, சந்திரசேகர், ராமசுப்பிரமணியன், கலைசெல்வன், சமூக ஆர்வலர்கள் தாகா பருப், ரீடா, குழந்தைசாமி, அங்கன்வாடி அமைப்பாளர் சுருபா பேகம், சமூக தலைவர் சிவராஜ் சுபாஷ், பழனியா பிள்ளை, அத்திக் ரஹ்மான், ஆஃப்தீன், சஹாப்தீன், ஜாஃபர், நாகஜோதி, மகேஸ்வரி, நித்யா, சசி, ஜோதி மற்றும் சமுதாய மக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அங்கன்வாடி திறப்பு விழா மிக சிறப்பான முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு நம்முடைய MLA அவர்கள் மிகுந்த சிறப்புரையாற்றி நம்ம எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒரு ரேஷன் கடை தாரைங்கிறதையும் உறுதியளித்திருக்கிறார்கள். மிக சீக்கிரமாகவே நல்ல ஒரு ரேஷன் கடை அமையும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னால் இருந்த இந்த கட்டடம் எந்த மாதிரி பழுதடைந்து இருந்தது, இப்போது இந்த கட்டடம் எவ்வளவு கம்பீரமாக இருக்கிறது என்பதை நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். யாருமே வர முடியாது. உள்ளுக்கு வந்தாச்சுன்னா பயங்கர சூடாட்டு இருக்கும். ஒரு ஃபேன் வசதியும் கிடையாது. பிள்ளைகளும் கூட அவங்களுடைய பெற்றோர்கள் கூட்டிட்டு வரும்போது கூட எப்படி இந்த பிள்ளைகளை நாங்கள் எங்கே விட்டுட்டு போறது, அவ்வளவு சூடா இருக்குது, பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுமே என்று மிகுந்த வருத்தப்பட்டு நிறைய பிள்ளைகளை சேர்க்கவும் இல்லைங்க. அப்புறம் நாங்கள் மாநகராட்சி அணுகிய போது இதுக்கு முன்னாலே இருந்த ஆணையாளர்கள் ஆனந்த் மோகன் அவர்களும் பார்த்தார்கள். இப்போது இருக்கிற ஆணையர் அவர்கள் நிஷாந்த் கிருஷ்ணா அவர்களும் பார்த்தார்கள். பார்த்துட்டு எங்களுக்கு இதுக்கு சாத்தியக்கூறு இல்லை, நீங்கள் MLA அவர்களிடமே நீங்கள் கேட்டு தொடங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் அதுக்கு பிறகு MLA அவர்களை போய் பார்த்து அவருடைய விஷயத்தை எடுத்து சொன்ன பிறகு அண்ணாச்சி அவர்கள் நான் ஒரு முறை பார்த்து உங்களுக்கு நாங்கள் போட்டு தரேன்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னே அவங்களுக்கு மனசே ரொம்ப கஷ்டமா போச்சு.
இப்படி ஒரு இடத்துலயே பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறீங்க, அதான் உடனடியாக உங்களுக்கு செய்து தரேன் என்று சொல்லி உடனடியாக எங்களுக்கு 18 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து இன்னைக்கு இந்த கட்டடம் வந்து மிக கம்பீரமாக இருக்குது என்று சொன்னால் அத்தனை சிறப்புக்கும் காரணமாக இருக்கின்ற எம்எல்ஏ அவர்களையே சாரும் என்பது சந்தேகம் இல்லை. இன்னும் மேலும் நாம் வந்து இந்த கட்டடம் நல்ல பெரிதாக அமைந்து சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது. அந்த ஜுனூபா அவர்களுடைய எண்ணம் போல இந்த கட்டடங்கள் மிக பெரிதாக இருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் அவர்கள் இதே 10-20 பிள்ளைகளுக்கு படிக்கிறார்கள், குழந்தை செல்வங்கள். இதையோடு விட்டு விடாமல் இன்னும் அதிகமான பிள்ளைகளை இந்த அங்கன்வாடி மையத்திலே சேர்த்து பயன்பெறுமாறு உங்களை இந்த நல்ல நேரத்திலே கேட்டுக்கொள்வதோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537. மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.